வணக்கம் மக்களே. மீண்டும் திமுகவுடன் நெருக்கம். ராமநாதபுரத்தில் நிகழ்ந்து போன ஓபிஎஸ் அவர்கள் பின்னணியில் உள்ள கணக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மீண்டும் திமுக கூட்டணியே ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் பேசிக்கொள்வதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேசியதற்கு பின்னணியில் ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு சம்பவமும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது என்ன சம்பவம், அந்த சம்பவத்தில் கலந்து கொண்டதற்கு பின்னாடி ஓபிஎஸ் போடும் கணக்கு என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் விலகிய நிலையில் அவரோட அடுத்த திட்டம் குறித்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம். பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அடுத்த சில மணி நேரங்களிலே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த அவர் அடுத்த கட்டமாக சுற்றுப்பயணத்தை கூட தொடங்காமல் அமைதி காத்து வருகிறார். பாஜக கூட்டணி மற்றும் அதிமுக, திமுக மற்றும் தாவேக உள்ளிட்ட எந்த தரப்புமே ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை என்பது உறுதியானது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தேவர் ஜெயந்தி விழா நெருங்கி இருப்பதால் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. தேவர் சிலைக்கு தீபாராதனை நடத்தப்பட்டு புனித நீர் மக்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலருமே கலந்துக்கிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு திமுக தரப்பில் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சி முழுக்கவே திமுக எம்எல்ஏ காதர் பாஷா ஓபிஎஸ்ஸுடன் நெருக்கமாக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்ட திமுகவினரோட வரவேற்பால் ஓபிஎஸ் நிகழ்ந்து போயிருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஸை பார்க்க ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடி இருக்கிறது என்பது உண்மை. இந்த நிலையில் ஓபிஎஸ் பேசுகையில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் நிலவுவதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இது அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஷாக்காக இருந்தாலும் ஓபிஎஸ் மனசில் வேறு கணக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மக்கள் தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டாங்க. சுயேட்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ் 2வது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருப்பதால் மீண்டும் சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரத்தில் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் மீண்டும் போட்டியிட முடிவு எடுத்திருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இம்முறை சுயேட்சையாக அல்லாமல் முக்கிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்றும் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.